என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி இருக்கா. நல்லா பணக்காரினா மிடில் கிளாஸ் தான். அதில் கொஞ்சம் இது சொந்த வீடு, மாமியார் வீடு, சொந்த வீடு, வீட்டுக்காரர் நல்ல ஒரு 70,000 80,000 சம்பாதிக்கிற வேலை. என்ன குழந்தை இல்லாமல் இருந்தது, அப்புறம் குழந்தையும் பிறந்துருச்சு. அவள் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு என்னடி நான் செட்டில் ஆகிட்டேன், அவ்வளோதாண்டி, உங்களை பார்க்கும்போது தான் பாவமாக இருக்குது, உங்களை இது பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். எல்லாம் சொல்லிவிட்டு என்னடி கிளம்பிட்டேன், என்ன செய்கிறது, வீட்டுக்கு போனாங்க மாமியார் கத்துவாங்க, நாத்தனார் வேறு வரும், ஆமாம் ஏதாவது சொல்லுவாடுங்கடி நச்சு நச்சு நச்சுன்னு. செட்டில்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த அவ்வளோ பெரிய இதை சொல்கிறேன். நீ என்ஜாய் பண்ணுற லைஃப்னு நீ தான் சொல்கிற, எனக்கு என்னடி நான் எந்த பிரச்சனையும் இல்லடின்ற, மறுபடியும் அதையே அதை சொல்கிற. எல்லாமே கொடுத்தாங்கல்ல, ஸோ அவங்கள பார்க்குறதுல தப்பே இல்லையே. செட்டில்னு சொல்லிடுறீங்க, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, நகை நட்டு இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, அது மட்டும் வேண்டானா எப்படிக்காது? அதுக்கு காரணம் யார்? அவங்க தானே, அவங்களையும் பார்க்க மாட்டீங்க. அப்புறம் பார்க்குறவங்களும் நாங்கள் செட்டிலுங்க, அந்த செட்டிலுக்கு யார் காரணம்? அந்த அம்மா ₹1 2 சேர்த்து வைக்காட்டி அந்த இடம் வந்திருக்குமா, அந்த வீட்டை கட்டியிருக்குங்களா, இன்றைக்கி இருக்க முடியுமா? அதை பண்ண மாட்டேங்கிறேன். எதுக்கு எடுத்ததுமே அதில் ஏதாவது சொல்லுவாங்கடி, சொல்லிட்டு போட்டோம். அந்த காதில் வாங்கி அந்த காதில் 35 வயசு எருமை மாடு, நீயா பெருசு மறுபடியும் அந்த மாட்டை பேசுகிற, விட்டுட்டு போ. எப்போ பார்த்தாலும் நச்சு நச்சு நல்ல மனுஷி, அது கொடுமைக்காரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி வாயே திறக்காது. இவளே சொல்லிக்கிறது நச்சு நச்சு நச்சுன்னு ஏதாவது சொல்கிறாங்க. உங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க உன்னைய. அப்படியே வாமா, ஐயோ தப்பு பண்ணிட்டியா, பரவாயில்ல தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் தொடப்பக்கட்டை தானே வாங்கியிருப்பேன்.